வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே நாளில் ஏழையாக மாறிய ஹர்திக் பாண்டியா மொத்த சொத்துக்களையும் பறித்த மனைவி நட்டாசா. அதாவது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா மற்றும் அவரின் மனைவி நட்டாசா ஸ்டான்கோவிக் அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்று உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியாவை சுற்றி தொடர்ச்சியாக சர்ச்சைகள் சூழ்ந்து வருது. ஏற்கனவே மும்பை அணியின் கேப்டன்சி விவகாரத்தில் ரோஹித் சர்மாவை ஓரம் கட்டி விண்டு அந்த இடத்திற்கு ஹர்திக் பாண்டியா வந்ததாக சர்ச்சைகளும் எழுந்தது. அதே போல மும்பை அணி ரசிகர்களும் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகவே குரல்களை கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை விலசி வந்தாங்க. இதனால் ஐபிஎல் தொடர் ஹர்திக் பாண்டியா மோசமான அனுபவத்தை கொடுத்தது. இந்த நிலையில்தான் T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன் மற்றொரு சர்ச்சை அவரை சுற்றி வலம் வருகிறது. ஹர்திக் பாண்டியா அவரது மனைவியும் நடிகையுமான நட்டாசா ஸ்டான்கோவிக் இருவரும் விவாகரத்து செய்ய முடிவெடுத்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அண்மையில் நடிகை நட்டாசா ஸ்டான்கோவிக் அவர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் பெயரிலிருந்து பாண்டியாவின் பெயரை நீக்கியிருக்காரு. அதே போல ஹர்திக் பாண்டியாவுடனான புகைப்படங்களையும் அளித்து இருக்காரு. அது மட்டுமில்லாமல் ஐபிஎல் தொடரின் போதே மும்பை அணியின் பெவலி அணியில் நட்டாசா காணப்படவில்லை. அதேபோல் நட்டாசாவின் பிறந்த நாளான மார்ச் 4ஆம் தேதியன்று ஹர்திக் பாண்டியாவும் வாழ்த்து கூறி எந்த ஒரு பதிவையும் வெளியிடவில்லை. நட்டாசாவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவாக ஒரு பதிவை கூட வெளியிடவில்லை. இதனால் இவர்கள் இருவர் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உள்ளதாகவும் இதனால் விவாகரத்து முடிவை எடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஹர்திக் பாண்டியா நட்டாசா இருவரும் 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. நீண்ட நாட்களாக லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இவர்கள் குழந்தை பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு தான் திருமணம் செய்து கொண்டார்கள். இதன் பின் 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆண் குழந்தையும் பிறந்தது. இதன் பின் இவர்கள் இருவரும் குழந்தையுடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தாங்க. தற்போது விவாகரத்து முடிவு காரணமாக ஹர்திக் பாண்டியாவின் 70% சொத்துக்களை மனைவி நட்டாசா பெயருக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஹர்திக் பாண்டியாவின் சொத்து மதிப்பு ரூபாய் 165 கோடி ஆகும். இந்த சூழலில் தான் விவாகரத்து காரணமாக சுமார் 100 கோடி அளவிற்கு சொத்துக்களை இழப்பார் என்றும் கூறப்படுது. இதுவரை இந்த தகவல் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. தற்போது ஹர்திக் பாண்டியா லண்டனில் இருக்கிறார். அதே போல நட்டாசா ஸ்டான்கோவிக் அவர்கள் தனது வீட்டில் இருப்பதாகவும் கூறப்படுது. செர்பியாவை சேர்ந்த நடிகையான நட்டாசா அவர்கள் இந்திய திரைப்படங்களில் நடித்து இருக்காரு. இவர்கள் இருவருமே இதுவரை விவாகரத்து குறித்து எந்த ஒரு மௌனமும் காத்து வருவதால் இருவர் தொடர்பான ஏராளமான வதந்திகளும் பரவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.